வைகாசி விசாகத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் முருகன் கோவிலில் தமிழக ஆளுநர் RN ரவி சுவாமி தரிசனம் செய்தார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். ஷாம், வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலில் வழிபாடு செய்து தன்னுடைய அந்த வழிபாடு செய்த அந்த புகைப்படத்தை அவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவாபுரி பாலமுருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை தரிசித்து பாக்கியம் பெற்றேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எனது சகோதர சகோதரிகள் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பக்தர்களின் நல்வாழ்வு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் பாரதத்தின் மகிமைக்காகவும் வேண்டிக் கொண்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முருகப்பெருமான் நமக்கு தேவையான பலத்தை ஞானத்தை அளிப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதமாக 2047க்குள் மாற வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டதாகவும் நமது இலக்கு தேசிய இலக்கை நிறைவேற்ற நம்மை ஆண்டவன் வழிநடத்துவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் நேற்றைய தினம் கூட அமித்ஷா முருகப்பெருமான் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிய நிலையில சமீபத்திய அந்த அரசியல் நடவடிக்கைகள் தற்போது ஆளுநர் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஆகியவையும் அரசியல் அரங்கில் ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.